தாக்கர்த்த அப்ரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 14. பரமேஸ்வர முனிவர். மனமகிழே துரைத்து நிலவொளில் தேங்கும் கலைதனில் நலமிகத்திற்கும் இதனால் விதிப்படியே தருவாரெனினும் உதவிடா தொருதிருரைத்து நீ செலவே. என்னல முனிவே ததும்பிய தென்றும் உங்குல நற்கொடி விரும்பி சங்கது ஒளியும் விடையது தரவே. மகேசுரர் குலகுரு நிலகுணம் ஒன்றை தெருவெலாம் அறியும் வள்ளியும் பெறுவர் கோழி கொடியை உலகமெலாம் நிற்க இடமது விரிந்து தலைவில தன்மையும் பெரினும் இவள் நிலை அலையெனும் வாழியே சிலையாய் வடித்து மகிழ்மனம் திகழும் நலம்பல நேத்து இனி வரும் நிலை குல தின்பம் படைப்பான் கனிவும் கருணையை இனியா காய்த்து அருவதமென்னும் திருவாவென்னும் திருவாழ்வாயார் பேளதே. கட்ட உழுகோன் தமனிவு அகநில அழகன் ஆகிய எல்லை உனது பூங்கொடி படர நீங்கா தருவே. சொன்னது முனவரீர் நல்லதுபடியே நடக்கும் இசைந்த இறைவர் நடத்துவன் தீதனை எண்ணி நின்றே. மகேசுவரர் குலகுரு தீதனை தீண்டிய தன்று மகேசன் என்றுளனொருவன் ஏவலில் சென்றவன் தடுப்பன் என்றல் சிறக்கவே. மயிலனது சூழ்ச்சி தருவனோ நிபாவி பரமேசுரர் முனிவர். குமர குருபர முருகாபதியே பாராய் வேடவன் நீன்ற பாவையை நீய காவாய் முருபடலே. தொழுதேன் தொழுதே இனித கும்பரை தொழுதும் பணிவதும் உணராய் வெழுதிலார் மயில குணர்த்துவம் விரிந்தே. முதலங்கம் மாங்காம் களமுற்றிற்று ஐந்தாம் கணும் இடம் மயிலன் மனை காலம். இது மனம் இறைவன் மரப்பில் யாரே அரசனாகுவர் புறவன நிலை மறு அரசை கேச்சிலும் வெருளுவர் நல்லார் தேடினும் முழுதும் உண்மையே அழும் வகை இலையோ. கருதவும் கோலமும் அறிவில் உறைவதென் பயந்தோம் மறந்தோம் தயக்கம் வள்ளி என்பதை சுற்றும் பயந்தோ செய்ய இழையுருவளை கண்டு காமங் கொண்ட உள்ளலல்லள் பருவம் வருவதால் சுற்றம் இழந்தனையில் முருகனை பற்றியே யாயினும் எல்லை படர் மொழி படரும் அசுரதேவனைய வள்ளமே பலமுறையேவி உடன்படல் கூடும் துடிலென் கூடா ஆவமக்தோ வருமொரு காவலன். காவலன் வெற்றி வெற்றி வெற்றியே மயிலேந்திரா விண்ணவர் கொடுத்த சொல்லத் தப்புறம் சொல்லாய் சொல்லிய தார்கொள் பரமேகரரேயா. கொடுத்தது போதும் இம்மணம் இரகசியம் தடுக்கும் தடுக்கிலென் நமக்கது